ஊரில் ஒரு குருவும் அவனது 2 முட்டாள் சீடர்களும் வாழ்ந்தனர். ஒரு நாள் அவர்கள் நெல்மணிகளை வாங்க ஆற்றைக் கடக்க புறப்பட்டனர். அந்த நேரத்தில் மாலை நெருங்கி இரவு வந்தது. ஆறு இரவின் இருளில் பயங்கரமாக ஒலித்தது. அவர்கள் பயந்து, இப்போது கடக்க முடியாது, காலை வரை இங்கேயே தங்குவோம் என்று முடிவு செய்தனர். அப்போது சில பயணிகள் வந்து, ஆற்றில் முழங்காலளவு தண்ணீர்தான் இருக்கிறது, நீங்கள் எளிதாக கடக்கலாம் என்று குருவிடம் கூறினர். ஆனால் குருவும் சீடர்களும் அச்சமடைந்து அதை நம்பவில்லை. இரவின் அமைதியில் ஒருவன் யோசித்தான், ஆற்றின் வேகம் குறைந்திருக்கிறதா என்று பார்க்கலாமே என்று எண்ணினான். அவன் குருவிடம், குருவே, ஆற்றின் வேகம் குறைந்து இருக்கிறதா என்று அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டான். அவனது குருவும் முட்டாள்தனமாக, எரியும் நெருப்பு கட்டையை ஆற்றில் போடு, அது உஷ் என்று சத்தம் வந்தால் ஆறு விழித்திருக்கிறது என்றார். அவனும் குரு கூறிய வார்த்தை மீறாமல் ஒரு நெருப்பு கட்டையை ஆற்றில் எறிந்தான். அந்த கட்டை நீரில் விழுந்ததும் உஷ் என்று சத்தம் எழுந்தது. அவன் பயந்து ஓடி வந்து, குருவே, ஆறு கோபமாக காத்திருக்கிறது, அது நம்மை விழுங்கிவிடும் என்றான். அதை கேட்ட குருவும் பயத்தில் நடுங்கி, அப்படியானால் நாம் நகரத்திற்கு திரும்பி விடுவோம், உயிர் காக்கும் வாழ்க்கையே சிறந்தது என்றார். அவர்கள் நெல் வாங்காமல் தங்களது ஊருக்கு திரும்பினர். அந்த நாளிலிருந்து மூவரும் யாசகம் கேட்டு வாழத் தொடங்கினர். கிராம மக்கள் அவர்களை பார்த்து நக்கலாக சிரித்தனர். ஆனால் அவர்கள் கடைசி வரை தங்கள் முட்டாள்தனத்தை உணரவில்லை. அவர்களின் பயமும் அறியாமையும் அவர்களது வாழ்வையே மாற்றிவிட்டது. கருத்து: அறியாமை மனிதனை பயப்படச் செய்கிறது, பயம் மனிதனை முட்டாளாக்குகிறது. உண்மையை அறியாது முடிவு செய்பவன் எப்போதும் தோல்வியடைவான்.